ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஆல்டர்னேட். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு டீச்சர் அந்த உலகத்துல போர் நடந்திருக்கும் போல போர் வெடிச்சதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நியூக்ளியர் போருக்கு அப்புறம் உலகத்துல ஹியூமன்ஸ 2 பிரிவா பிரிச்சிட்டாங்கன்னு, ஒருத்தவங்க ஜெனட்டிக், இவங்க கிங்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதனால அவங்க நார்மல் பீப்புளா இருந்தாங்க. இந்த மாதிரி நியூக்ளியர் போருக்கு அப்புறம் உலகம் இப்படிதான் ஆனது அப்படின்னும் சயின்டிஸ்ட் ஒருத்தவர் ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளவரை கண்டுபிடிச்சதாகவும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெனிசிஸ் ஃபிளவர்னால நிறைய பவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவான லியான் அப்படிங்கிறவரை காமிக்கிறாங்க. அவர் தான் அங்க மெயின்டெனன்ஸா இருக்காரு. இந்த ஜெனிசிஸ் ஃபிளவரோட பவர் தெரிஞ்சுக்கிட்டு அது கவர்மெண்ட் கையில இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதை அன்லாக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணான க்ளோவும் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. பார்த்தா க்ளோ பொண்ணு நம்ம லியோனோ பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. க்ளோவுக்கு சின்ன வயசுலயே அவளுக்கு அப்பா அம்மா இல்லாதனால இவர்தான் அவங்கள பாத்துக்கிறாரு. க்ளோவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு பொலிட்டீசியன் பிராங்க் அப்படிங்கிறவரும் பார்ட்டி டு பாப் அப்படிங்கிற ஒரு ஷோ இந்த ஜெனடிக்ஸ்க்காக மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கல்ல, அது சப்போர்ட் செய்யுங்க அப்படின்னு இவரும் பெரிய சிங்கரான மீராவோட கான்செப்ட்டுமே அன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பாக்குறான். அதுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம போலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அதெல்லாம் முடியாது, நமக்கு வேலை இன்னும் முடியல அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். அப்ப இத ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மல் பீப்புளா இருக்கிற இடத்த ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மீரா கிட்ட கான்செப்ட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு அவரோட மேனேஜர் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஜெனடிக் ஆகிற மெசேஜை கண்டிப்பா மக்களுக்கு சொல்லி ஆகணும், நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல க்ளோவும் லியானோ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த ஜெனிசிஸ் ஃபிளவரை வச்சு ஒரு எசன்ஸை வந்து லியான் ரெடி பண்றான். அதை வந்து க்ளோவும் தாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் ஆனா ஹீரோ அதை தரல. இதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எசன்ஸை வச்சு டிசபிலிட்டியா இருக்கிறவங்களுக்கு அதோட பவரை யூஸ் பண்ணி அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த குறைபாட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதாவது இப்ப உடம்புல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த எசன்ஸை யூஸ் பண்ணி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கொடுக்கறான். இப்படியே போய்க்கிறப்ப ஒருத்தர் ராத்திரியில போல் பண்ணி, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட், ஒரு ஹெல்ப் வேணும், எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கல அப்படின்னு வீட்டுக்கு வர சொல்லி இருக்கும்போது அது நைட் டைமா இருக்கிறதுனால க்ளோவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வாங்க, நாங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல முடியாது, நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு க்ளோவும் சொல்லிட்டு காலை கட் பண்ண போறா. அவங்களும் இல்ல, நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரவாயில்ல, எது இருந்தாலும் நாங்க இப்ப பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறா. அப்ப ஹீரோவும் போனை வாங்கி எங்க வரணும் அப்படின்னு கேட்கிறான். அவனும் அவனோட அட்ரஸ கொடுக்க, அட்ரஸ வாங்கிக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம எப்படி போறது அப்படின்னு பார்த்து போறாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஜெனடிக்ஸ் தான். இவனும் செஃப்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து அதை கியூர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவருக்கு மெக்கானிக்கலா ஸ்பைன் வச்சிருக்காங்க. அதுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே லியான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்பவே பெரிய சத்தம் கேட்குது. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக, அப்ப ஹீரோ என்னோட அமௌண்ட் கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப க்ளோவும் வேணாம், நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கார் ஒன்னு ரெஸ்டாரண்ட்குள்ள என்ட்ரி ஆகுது. மாஸ்க் போட்டுக்கிட்டு நிறைய வேடான நிறைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சில பேர் வராங்க. அவங்க ஆன்டி ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொன்னு போட்டுறாங்க. அப்ப அந்த செஃப்பும் ரொம்பவே அடிபட்டு லியான் இருக்கிற அந்த ரூமுக்கு திரும்ப ஓடி வராரு. அவங்க எல்லாருமே கொல்றாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு. இதை கேட்டு லியானும் க்ளோவும் அப்படியே உள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க கையில இருந்து ஒரு சீட்டு விழுகிறத பார்த்து க்ளோ அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் செவத்திலே நிறைய மார்க்ஸ் எல்லாம் பண்ணி பேசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோவும் அந்த ஃபிளவர் எசன்ஸ்னால பவர் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே திருப்பி அடிக்கிறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தன், நீ யாரு, ஃபிளவர் மேன் அப்படின்னு ஹீரோட பேரை சொல்ல 2 பேருக்குமே இப்ப சண்டை நடக்குது. அதுல ஹீரோ க்ளோ 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அப்ப அங்க போலீஸ் திரும்ப வராங்க. போலீஸ் வரத பார்த்து ஒளிஞ்சிருந்து தப்பிச்சு எப்படி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்ப டிவில இந்த விஷயத்தை பத்தி நியூஸ்ல வருது. அதுல க்ளோவும் லியானோ 2 பேரும் தப்பிச்சு அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. அதனால இவங்க 2 பேத்தையுமே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க பேசிக்கிறாங்க. அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஒரு துண்டு சுட்டு விழுந்தது இல்லையா, அதை எடுத்து அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அதுல மீராவோட கான்செப்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதையும், மீரா தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கறத 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம டிவில பேசின போலீஸ் ஆன்டி ஜெனடிக், அதாவது சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த குரூப்ல ஒருத்தர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மீராவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா லியோனோ அதுக்கு ஒத்து வரல. வேணாம், நமக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே க்ளோவும் ரொம்பவே மோசமா ஹீரோவை திட்டிட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப அவ ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்ப க்ளோவோட அப்பாவோட பவர் சுட்டு ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு பவரை எடுத்துக்கிறான். ஆனா அந்த பவரை இவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. கடைசியில எப்படியோ ஒரு வழியை மேனேஜ் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல மீரா ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ல அவளோட கான்செப்டையுமே நடத்திக்கிட்டு இருக்கா. அவளோட கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட வேணுக்காக போலாம் அப்படின்னு போறப்ப அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் ஆளுங்க வந்து அவளை கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்ப அங்கே வந்து ஹீரோவும் அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிற. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா மீராவை க்ளோவும் கார்ல வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ள வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே மீரா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கார்ல 3 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு
அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப மீரானால எதுவுமே நம்ப முடியல. என்ன நடந்துச்சு, எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு சொல்லுங்க, என்னாச்சு, ஏன் அவங்க என்ன கொல்ல வந்தாங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஆன்டி ஜெனடிக்ஸ்னா யார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஹீரோவும் ட்ரை பண்றாரு. ஆனா மீராவும் அங்கிருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பொலிட்டீஷியன் பிராங்க் இருக்கார்ல, அவரை டிவில காமிக்கிறாங்க. அவரு அடுத்த நாள் ஃபேமிலி பிளானிங் சென்டருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரதா அந்த டிவில சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்டி ஜெனடிக்ஸோட நெக்ஸ்ட் மூவ் பிராங்க் தான் அப்படிங்கறத அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு சண்டை நடந்தது வச்சு அப்படி நினைக்கிறாங்க. அதனால ஹீரோவும் மீரா கிட்ட ஹெல்ப் கேட்க மீராவும் அதுக்கு ஒத்துக்கிறான். நாமளும் நாளைக்கு அந்த சென்டருக்கு போகணும், அங்கே போனதா பிராங்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கே போறாங்க. அங்கே போனா நீங்க உண்மையாவே மீரா தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வந்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பேபி பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அவனை அந்த டாக்டர் கிட்ட நான் ஒரு ஃபேமஸான ரேப்பர் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அப்ப நான் வந்தது சீக்கிரட்டாவே இருக்கட்டும், மீடியாவுக்கு தெரியவன அப்படின்னு மீராவும் சொல்றதுனால அந்த டாக்டர் அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு எல்லா பிளானிங்குமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மீராவோட சிங்கிங்க கேளுங்க அப்படி சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விடுறான் ஹீரோ. அப்ப ஆன்டி ஜெனடிக்ஸ்ல இருந்து அந்த மோசமான ஆட்கள் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்றான். அவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப அங்க பிராங்கோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் ஆண்களை எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப பிராங்க் ஹீரோவை தன்னோட பையன் அப்படி சொல்றாரு. இதுல இருந்து ஹீரோவோட அப்பா பிராங்க் தான் அப்படின்னு தெரிய வருது. அப்ப அங்கே வந்த க்ளோவும் என்கிட்ட இவர் தன்னோட அப்பான்னு சொல்லவே இல்ல, அப்ப நீ ஜெனடிக்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறான். அப்ப பிராங்க் ஹீரோக்கு அடிபட்டதுனால அவனோட காலை கியூர் பண்ண கூட்டிட்டு போறாரு. இனிமே இந்த மாதிரிலாம் நீ பவரை யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியும் நான் அவனை கியூர் பண்றேன் அப்படின்னு பிராங்க் சொல்ல அம்மாவா பண்ண மாதிரியாப்பா அப்படின்னு லியோன் கேட்கிறான். எதனால இப்படி கேட்கறான்னா அவங்க அம்மாவையும் ஜெனடிக்ஸா மாத்துறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால இவங்க அப்பா மேல ஹீரோ ரொம்பவே கோவமா இருப்பான். அவன் கழுத்துல ஒரு செயினும் போட்டிருப்பான். அத அவங்க அம்மா தான் கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப லோ எங்கப்பா அப்படின்னு கேட்க அவளை பத்தி தெரியல, அவ போயிட்டு அப்படின்னு பிராங்க் சொல்றாரு. அடுத்த சீன்ல மீராவும் அவங்கள வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அங்கே க்ளோ இருக்கா, ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. பார்த்து ரொம்பவே மிஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி என்னோட அப்பா தான் இருப்பாருன்னு எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்கு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு லியோனோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே கேட்க அப்ப மீராவும் ஓகே சொல்றான். க்ளோவும் ஓகேன்னு சொல்ல க்ளோவை நீ லேபுக்கு போ, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடு அப்படின்னு ஹீரோ சொல்ல இங்க வந்து ஒரு ரெண்டு நர்ஸ் இப்ப நார்மல் மேன கூட்டிட்டு போறாங்க அந்த லேபுக்கு. அங்க போயிட்டு அந்த நார்மல் மேனோட தலையில இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இப்ப க்ளோவும் மறைஞ்சிருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மூளையில இருந்து எடுத்த ரத்தத்தை இன்னொரு எசன்சியோட சேர்த்தா சில டிசபிலிட்டியை கியூர் பண்ணலாம் அப்படின்னு ஜெனட்டிக்கே மாத்தலாம் அப்படின்னு பேசிக்கிறத ஹீரோ கிட்டையும் காமிக்கிறான். அப்ப ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறான் ஹீரோ. கூப்பிட்டு பிளான சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பா கிட்ட போன ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க அப்ப அந்த புது மெடிசனை ஹீரோக்கு போடலாம் அப்படின்னு போட போகும்போது அதை கண்டுபிடிச்சு அவன் பிளான் பண்ணபடியே அந்த பவர் செட்டையும் போட்டுக்கிட்டு வந்து அவங்க அப்பாவை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில வந்துடுறான். அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிக்கிறான். அப்ப மீராவே அவங்க அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களையுமே காப்பாற்றி அங்கிருந்து அந்த ஜெனடிக் பிளவரோட பவர்னாலையும் ஆசிட் ப்ரூஃபோட பவர்னாலையும் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அங்க போலீஸ் வந்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மீரா, லியோன், க்ளோ மூணு பேருமே இப்ப ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல லியோனும் மீராவும் லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இவங்க மூணு பேருமே ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு லியோனோட அம்மா சொன்ன மாதிரி அவங்களோட ஈக்குவலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே गाइस, படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.